இந்த சூழல்ல நான் வயநாடு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. உயிரோட புதைஞ்சு போயிருக்காங்க. தூங்கி எழுவதற்குள்ளாக, ஒரு இரவு கடப்பதற்குள்ளாக உயிர் தப்பியவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்க ஏன் உயிர் பொழைச்சோம், நாங்க செத்து போயிருக்கலாமே, நிதியை கொடுங்க, நாங்க எங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க அவருடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. வயநாடு விவகாரம் தொடர்ந்து நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கோம். என்னுடைய நண்பர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப நாளாக வயநாடு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு, எப்படியாவது என் குடும்பத்தோடு குழந்தைகளோடு போயிட்டு அங்கே கொஞ்சம் குதூகலமாக இருந்துட்டு வரணும். ஏன்னா எல்லாரும் போகிறத ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்ம வாழ்கிற இந்த பூமியில், நம்முடைய திருநாட்டில் இவ்வளவு ஒரு அருமையான இயற்கை எழில் கொஞ்சம் அழகு மிகுந்த இந்த வயநாடு அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக அதை நம்ம போய் பார்த்தாகணும், குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் என்ன எனக்கு பிரச்சனைனா, அங்கே போனால் ஒரு 20,000 ரூபாய் செலவாகும், ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, காசு இல்லாதனால நான் போகலை. என்னைக்காவது ஒரு நாள் காசு சம்பாதிப்போம், காசு வந்த உடனே நம்ம குடும்பத்தோடு போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் வயநாட்டில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மோசமான இந்த சூழலில் நான் வயநாடு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியே அங்கங்கே சடலங்கள் உயிரோடு புதைஞ்சு போயிருக்காங்க. தூங்கி எழுவதற்குள்ளாக, ஒரு இரவு கடப்பதற்குள்ளாக உயிரோடு புதைந்து போயிருக்கிறார்கள். தண்ணீரில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக குடும்பமாக காலியாயிருக்காங்க. ஒரு ஊரே அப்படி செதஞ்சு போயிருக்கு. அவ்வளவு அழகான பூமி இன்றைக்கு சிதைஞ்சு போன ஒரு காட்சியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக என்னிடத்தில் தெரிவித்தார். உயிர் தப்பியவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஏன் உயிர் பொழைச்சோம், நாங்கள் செத்து போயிருக்கலாமே, என் குடும்பத்தோடு நானும் போயிருப்பேனே, என்னை ஏன் காப்பாற்றினீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு விரக்தி நிலையில் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க. கேரளா மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்தும் இன்னும் எல்லா அமைப்புகளும் என்ஜிஓக்களும் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வயநாட்டு மக்களுக்காக. இந்த சந்தர்ப்பத்தில் நான் மக்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, அந்த மக்கள் ரொம்ப தாயை இழந்து, தந்தையை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சகோதரர்களை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் ஒரு தாயை இழந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு 1 கோடி தாய்மார்கள் உங்களுக்காக கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், உங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம், உங்களை பற்றிய கவலை மட்டுமே எங்களுக்கு இப்போது இருக்கிறது அப்படிங்கிறதும். நீங்கள் ஒரு தந்தை இழந்திருக்கலாம் அல்லது பிள்ளைகளை இழந்திருக்கலாம். இங்கு பல கோடி பிள்ளைகளும் தந்தைகளும் உங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். நாங்களெல்லாம் இருக்கிறோம், பக்கத்து மாவட்டம் நாங்கள் இருக்கிறோம், பக்கத்து மாநிலம் நாங்கள் இருக்கோம், பக்கத்து நாடு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஒரு உறுதுணையாக ஆறுதலாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம இறந்தவர்களை மீட்டு தருவதற்கான சாத்தியம் என்பது நமக்கு நிச்சயமாக கிடையாது. அதாவது செத்துப்போனவங்களை திரும்ப கூட்டிகிட்டு வர முடியாது. அவர்கள் உறவுகளை, உயிர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் எதை அவர்களுக்கு மீட்டு தர முடியும் என்று சொன்னால், கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுடைய உடைமைகளை மீட்டு தர முடியும். அவர்கள் இழந்திருக்கிற சொத்துக்கள், வீடுகள், அத்தியாவசிய பொருட்கள், காரு, இந்த மாதிரி அவங்களுடைய கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு தண்ணியால், வெள்ளத்தால் சூறையாடப்பட்டு விட்டது. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக மீட்டு தர முடியும் நினச்சா. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வலுவான ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். என்னென்னா, இந்த என்ஜிஓ வசூல் பண்ணுறாங்க, இவங்க வசூல் பண்ணி அங்கே ரிலீஃப் பாயிண்ட் வச்சு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு காசு கொடுங்க, மக்கள் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு புறம் இருந்தாலும் அதையும் நம்ம கண்டிப்பாக செய்கிறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் 500, 1000, 2000, 5000, 10,000 இது அவங்களுக்கு நிரப்பமாக அவர்கள் இழந்ததை நம்ம திருப்பி கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்ம அவசரத்துக்கு பெட்ஷீட் கொடுக்கலாம், பிரெட்டு கொடுக்கலாம், அவசரமாக தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் நம்ம அள்ளி அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு தர வேண்டும் என்று சொன்னால் அரசு தான் இதை கையில் எடுக்க வேண்டும். அப்போ கேரளா அரசு இதை செய்து முடித்து விட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஒரு மாநில அரசாங்கத்தெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்களை, நிதிகளை திரட்டியவர்களுக்கு உதவி செய்திட முடியாது. இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரிடர்கள் தூத்துக்குடியில் நடந்தது, இன்னும் எவ்வளவோ பேரிடர்கள் நடந்த போது கூட, பேரிழப்புகள் ஏற்பட்ட போது கூட தமிழக அரசாங்கம் மக்களுக்காக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு நீங்கள் இந்த நிதியை கொடுங்க, நாங்கள் எங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் நாங்கள் இந்த முறை கேரளா வயநாட்டு மக்களுக்காக, தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்த உலக மக்களின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த மத்திய அரசாங்கத்திடம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு எங்களுக்கு செஞ்ச தப்பை கேரளா மக்களுக்கு செஞ்சிடாதீங்க. அவங்களுக்கு நிறைய நிதியை ஒதுக்கி பேரிடர் நிதியாக
பேரு அழிவின் காரணமாக அந்த மக்களுக்காக தயவு செஞ்சு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி தயவு செஞ்சு உதவுங்க அப்படிங்கிறத மக்கள் எழுச்சியாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிற போது தான் அவங்க நிச்சயமாக உதவுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் மக்கள் அனைவரும் மத்திய அரசாங்கத்திடம் அல்லது ஒரு கோரிக்கையை தயவு செஞ்சு கேரள மக்களுக்காக முன்வைங்க. அரசு தலையிட்டால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். ஆகவே கேரள மக்கள் உதவுவதற்கு நீங்கள் அனைவரும் குரல் கொடுங்கள். நன்றி.